ஃப்ரெண்ட்ஸ் இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் தான் காட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எக் குழம்புக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பராக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சு அந்த தொலி இருக்குல்ல, ஸோ அதையெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப கடமை உணர்ச்சியோட பொறுப்பாக உரிச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதை ரெடி ஆகினதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான குழம்பு வந்து குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு பக்கத்தில் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்க தான் முட்டை குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ மதியத்துக்கு வந்து முட்டையை வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ இட்லிக்கு செம்மையாக இருந்துச்சுங்க, கறி குழம்பு மாதிரி இருந்துச்சு. நானும் என்னோடய தம்பியும் தான் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிடும்போது பாருங்கள் செம்ம சூடாக இருந்துச்சு. சுட சுட இட்லியும் சுட சுட அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து என்னங்க, எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிடும்போது அட அட செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து காலேஜ் கிளம்புறா இல்லையா, அதனால் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சாப்பாடெல்லாம் தட்டில் போட்டு ஆற வச்சிட்ருந்தோம். ஸோ அவன் டிஃபன் பாக்ஸில் கொண்டு போவான் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எக்கு குழம்பு சாதம் தான். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி அங்கே ஒர்க்குக்கு தான் போகணும். ஸோ என்ன ஒர்க்குன்னு உங்களுக்கே தெரியும், கிளாஸுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சாலி எல்லாத்தையுமே மாட்டிட்டு பக்காவாக ரெடியாகி நானும் கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வர்றதுக்காக உட்காந்துருந்தேன். அவள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாளா, அதனால் பார்த்திங்கன்னா நானே உட்காந்து பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். மார்னிங்கே பார்த்திங்கன்னா செம்ம கொளுத்தியாச்சு. ஸோ ஆல்ரெடி தொண்டை வேறு கட்டியிருக்கேன், இன்னும் சரியாகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க சரியாகிட்டே வருது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அவளும் தான் நடந்து போயிட்டுருந்தோம். வெயிலில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, கொளுத்துதா வெயில், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. சரின்ட்டு போய் தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருந்தோம். கடைசி பார்த்திங்கன்னா துணியை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரின்ட்டு குறுக்கு வழி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அது வந்து பக்கம் மாதிரி இருக்கும், இங்கிட்டு வந்து லாங்காக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சைடு போய் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் எல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கெவுன் மாதிரி இருக்கிறது தான் நான் அடித்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக அதையும் அடித்து முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா பூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அதையும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் அவளும் பார்த்திங்கன்னா வடை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நான் சம்சா வாங்கினேன், அவள் பார்த்திங்கன்னா பருப்பு வடை மாதிரி வாங்கினா. ஸோ அதை சாப்பிட்டு வந்துட்டுருந்தோம். வந்தது வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மீன் ஸ்மெல்லு செம்ம ஹெவியாக இருந்துச்சு. பாருங்கள், இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன். ஸோ ஏன் தினமும் இப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்களாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பசங்க இந்த மாதிரி எவனாவது பிடிச்சிட்டு வந்து கொடுப்பானுங்க. ஸோ ஏன்னா மீன் வந்து நிறையா பிடிச்சிட்டு வருவாங்களா, அதனால் எங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதில் பண்ணது தான். ஸோ சில சமயம் நாங்களே வாங்கிடுவோம், சில சமயம் அவங்களே ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து கொடுப்பானுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் உயிரோடு பிடிச்சிட்டு வருவானுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எக்கோடு வச்சு சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொளுத்துற வெயிலுக்கு ஜூஸை மனசார குடிச்சிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.